ட்ரேடிங்ல 100% சக்சஸ் ரேட் கொடுக்க முடியுமா? இது எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் எப்படின்னா, நான் ஒரு 10 பேர் இருக்குன்னா 10 பேருமே சக்சஸ் ஆவாங்க. என்னுடைய சக்சஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 100% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 100% சக்சஸ் ரேட் உண்டா ட்ரேடிங்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்னு இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த ஒரு ப்ராசஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே 100% சக்சஸ் ரேட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் டீமே இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, சிஎஸ்கே இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டீம் என்ன பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சில பேருக்கு ஆர்சிபி பிடிக்கும். ஆர்சிபி டீமுடைய பலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விராட் கோலி நிறைய பேர் பலமா இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயருக்குமே இண்டிவிஜுவல் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ் பண்றோம், ஆமாவா இல்லையா? ஆனா அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணியுமே இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஆர்சிபி லோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ பலமான டீம் இருந்தோம், இவ்வளோ நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்துமே ஏன் அந்த ஆர்சிபி டீம் லோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன தப்புனால. அப்போ இவ்வளவு லோஸ் ஆகுற ஆர்சிபி டீம் வின் ஆகுமான்னு கேட்டா, எஸ், கண்டிப்பா வின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபைனலுக்கு போறதுக்கு சான்சஸ், எஸ், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ப்ராசஸா இருந்தாலும் சரி, ஸோ 100% சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நான் எந்த அளவுக்கு ஸ்கில்ல தெளிவாக இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால எனக்கு லோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதாவது ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால இவங்க 100% ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணிட்டாங்க, அவங்க 100% சக்சஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு வின்னிங் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா லோஸ் அப்படிங்கிற அடுத்த ஃபேஸ் இருக்கும். அப்போ ட்ரேடிங்ல நான் சக்சஸ் பண்றதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வின் ரேட் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே எல்லாருக்குமே சஜஷன் கொடுக்கறது என்னன்னா 40% வின் ரேட் இருந்தா போதும். அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல. நம்ம 40% எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். இப்போ நான் ஒரு 10 ட்ரேட் இருக்கிறேன் அப்படின்னா 6 ட்ரேடு லாஸ் பண்றேன், 4 ட்ரேட் மட்டும் நான் வின் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய லாஸ் ரேட் அதிகம், ஆனா வின் ரேட் கம்மியா இருக்கு. அப்பவுமே நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரான்னு கேட்டா, எஸ், கம்பல்சரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவீங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணும்போது, நான் 1% ரிஸ்க்கும் 2% ரிவார்டும் அப்படிங்கிற கேட்டகரியில நான் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஒவ்வொரு ட்ரேட்லயுமே பெரிய சக்சஸை மெட் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 6 ட்ரேட் ஃபெயில் பண்ண அப்படின்னா 6% தான் லாஸ் பண்றேன், அதே 4 ட்ரேட் வின் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல எனக்கு 8% வின்னிங் இருக்கு. அப்போ லாஸையும் வின்னிங்கையும் நான் கால்குலேட் பண்ணும்போது நான் கேபிட்டலை தாண்டி 2% ப்ராஃபிட்டபிள்ல இருக்கேன். ஸோ எந்த ஒரு ட்ரேடர் கேபிட்டலை சேஃபா பார்த்துக்க கத்துக்கிறாங்களோ அவங்களே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் 10 ட்ரேட் எடுத்து 10 ட்ரேடும் வின் ஆயிடுவேன்னு கேட்டா, எஸ், ஸ்கில் செட், மார்க்கெட்டோட மொமெண்டம், கண்டிப்பா 10 ட்ரேடுக்கு 10 ட்ரேட் வின் ஆகுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா என்னையும் நான் சொல்றேன், 10 ட்ரேடுக்கு 10 ட்ரேட் வின்னும் ஆயிருக்கேன், எடுத்த 10 ட்ரேட்ல 10 ட்ரேட் லாஸும் ஆயிருக்கேன், எடுத்த 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் வின் ஆயிருக்கேன், 5 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கேன். அப்போ நமக்கு என்னதான் ஸ்கில் இருந்தாலுமே நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால 100% வின்னிங் ரேட் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது. பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கேமா இருக்கட்டும், ஸோ எதுவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஃபேஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் ரேஸ்ல நல்லா ஓடுற ரன்னர்ஸை தான் பிக் பண்ணுவாங்க. அப்படியுமே அதுல நல்லா டாப் நாச்சா யார் ஓடுறாங்களோ அவங்க தான் வின் பண்றாங்க. அப்போ வின்னிங் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருந்தா லோசிங் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருந்தே ஆகணும். அதனாலதான் 100% இந்த இடத்துல சக்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய வின்னிங் ரேட் ஒரு 40% ட்ரேடிங்ல இருந்தாலே நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா அச்சீவ் பண்ண முடியும். பட் நான் அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னோட ஸ்கில்ல எந்த அளவுக்கு டெவலப் பண்ண போறேன், ஸ்கில்ல டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு பண்ண. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோதான் ஸ்கில் செட் இருந்தாலும் அதை அஃபெக்ட் பண்றது நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க மேஜர் ரோல் பிளே பண்றதே யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் மட்டும் தான். ஏன்னா என்னதான் ஸ்கில் செட் மார்க்கெட் இங்க போகும் அங்க வந்து நீங்க மைண்ட் செட் வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க அஃபெக்ட் ஆகி மைண்ட் செட்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க, வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. 100% வின் பண்ணுவேன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை.